தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கல்லாவிசோ. நம்மளுடைய இந்தியா அப்படின்னு வரும்போது அது பாரம்பரிய கலைகளை கொண்டது. பாரம்பரிய நம்மளுடைய கலாச்சாரமே நம்மளுடைய உடல் சார்ந்து மனம் சார்ந்த விஷயங்களையும் வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தடத்தை கொண்ட ஒரு பாரம்பரியமாக நம்ம சொல்லலாம். அப்பேற்பட்ட பாரம்பரிய கலைகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு கலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா பாரத பிரதமரால் உலகெங்கும் கொண்டு செல்லப்பட்ட யோகா. இந்த யோகாவை இன்றைக்கு பல நாடுகள் உள்ள மனிதர்கள் செய்யறாங்க, ஆர்வமா செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரணமா நம்முடைய பாரத பிரதமரை சொல்லணும். ஜூன் 21 அந்த தேதியை யோகா சர்வதேச யோகா தினமாக மாற்றி உலகையே இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு நிகழ்வாகும் அது. அப்பேற்பட்ட யோகாவை கற்றுக்கொண்டு பலருக்கு யோகா பயிற்சி தெரபிஸ்டாவும் இருக்காங்க. தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது யோகாவை வைத்து உடல் சார்ந்த விஷயங்களை, மனம் சார்ந்த விஷயங்களை சரி செய்வது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, வர்ம புள்ளிகளை தெரிந்து கொண்டு அதற்கான வைத்தியம் செய்வதிலையும் வல்லவர். அதற்கடுத்து ஆயில் தெரப்பி கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய கலைகளை கற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான இடத்தை பிடித்திருக்கும் நம்முடைய ராஜலட்சுமி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கார்கள். வணக்கம்மா. வணக்கம்மா. உங்களை சாதனை சுடர் என்ற இந்த நிகழ்வில் சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ரொம்ப சின்ன வயசாதான் தெரியுது உங்களை பார்த்தா. ஆனா இத்தனை கலைகளை நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யோகா கத்துக் கொடுக்கறதோடு இல்லாம அதன் மூலயமா பல வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கு. இதையெல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுமா? வணக்கம், என் பெயர் ராஜலட்சுமி. நான் யோகா ஆசிரியர் மற்றும் அக்குபஞ்சர், வர்மா, ஆயில் தெரப்பி இவைகளை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ அம்மா அவர்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையில எனக்கு இந்த யோகா பயிற்சியில மிகுந்த நாட்டம். சிறு வயதுல இருந்து யோகா யாராவது செய்தா டிவியில பார்த்தா கூட போயிட்டு அந்த நிகழ்ச்சிகளை பார்க்குவேன். அதுல பார்க்கும்பொழுது நாமளும் இது மாதிரி ஒரு யோகா பயிற்சியை கத்துக்கணும் அப்படின்ட்டு ஆர்வம் இருந்துச்சு. அந்த ஆர்வமே என்ன பண்ணுச்சு, நாம மட்டும் கத்துக்கிட்டு பலனடைஞ்சது மட்டும் போதாது, மனித குலத்துக்கும் மக்களுக்கும் இந்த யோகா பயிற்சிகள் மூலயமா அவங்க மனது அளவிலையும் உடல் அளவிலையும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த உந்துதல் தான் எனக்குள்ள இந்த யோகாவை கத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆர்வமா இருந்துச்சு. யோகா அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கு சர்வதேச கலையா அது உயர்ந்திருக்கு. எல்லாருமே அதை ஆரம்ப காலகட்டத்தில் என்ன நினைச்சோம், ஏதோ உடலுக்கு தேவையான ஒரு பயிற்சி அப்படிங்கறது மட்டும்தான் நினைச்சோம். ஆனா அது உடல் மற்றும் மனம் சார்ந்த விஷயங்களையும் சரி செய்யுது அப்படின்னு சொல்லி அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டப்போ அதற்கான ஒரு தேடல் அப்படிங்கிறது நிறையவே இருந்தது. இன்னைக்கு யோகா கத்துக்காத பிள்ளைங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்குது. அதற்கான ஒரு முயற்சி நீங்க ஏதாவது பயிற்சி களம் வச்சிருக்கீங்களா? இல்ல ஏதாவது உங்களால எத்தனை பேர் பயன் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? நான் யோகா கலைகளை கத்துக்கிட்டு, அதாவது வேதாத்திரி மகரிஷி கை யோகா அதன் மூலயமா இந்த யோகா கலையை கத்துக்கிட்டேன். அதன் மூலயமா நான் நிறைய அந்த சென்டருக்கே போயிட்டு தன்னார்வ தொண்டராக பணியாற்றினேன். அதுல பாத்தீங்கன்னா 1000க்கும் 2000க்கும் மேற்பட்டவங்களுக்கு நான் அந்த பயிற்சிகளை கொடுத்து அவங்களுக்கு மனதளவுல உயர்த்தத்துக்கு மெடிடேஷன் போன்ற பயிற்சிகளையும் கொடுக்கறதுக்கு உதவியா இருந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது இந்த அளவுலயே நின்று விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு பள்ளிகள்ல இதை நடத்தணும், மாணவர்களும் இதுல பலனடையணும்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் பல்வேறுபட்ட மாணவர்கள் என்கிட்ட பாத்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கத்திருக்காங்க. ஏன்னா நான் ஒரு பள்ளிக்கூடம் இல்லை, பல பள்ளிகள்ல சிறு சிறு 1 மணி நேர தொகுப்பா அப்படியே நிறைய விஷயங்களை எடுத்து பலன் கொடுத்திருக்கிறேன். இந்த யோகாவை தாண்டி நீங்க வர்ம கலையையும் கத்துட்டு இருக்கீங்க. அந்த வர்ம கலைகள்ல நம்ம உடம்புல எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதை தூண்டி விடுறது மூலயமா
பல வியாதிகளை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கான ஒரு முயற்சி தேடல் உங்ககிட்ட வந்து எப்படி வந்ததுமா? நான் யோக பயிற்சி கற்றுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அப்போ மன்றத்துல வந்து வர்ம ஆசான் ஒருத்தர் வராரு. உங்களுக்கெல்லாம் வர்மம் இனிமே கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிய சொன்னாங்க. சரி, எனக்கு வர்மத்துல மிகுந்த ஆர்வம் இருந்தது. யோகா கலையை விட யோகா கலைக்கு அடுத்து வர்ம கலை கொடுக்கும்போது இன்னும் நிறைய பேர் பலனடைஞ்சு உடல் நலம் சரி பண்ணலாம்னு ஒரு ஆர்வத்துல அந்த பயிற்சியை நான் கத்துக்கிட்டேன். சண்முகானந்தம்னு ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து ஆசிரியர் வந்திருந்தாரு. அதை அதை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ரொம்ப ஆர்வத்தை தூண்டியது. பல வர்ம புள்ளிகளை இயக்குறது மூலயமா உடல்ல இவ்வளவு பிரச்சனைகள் சரியாகுதா அப்படின்ட்டு ஒரு ஒரு பகுதிக்கும் அவர் தலை, கழுத்து, முகப்பகுதிகள் மற்றும் கை உறுப்புகள், கால் உறுப்புகள், உடல் பகுதிகள், இதுல 12 ராஜ உறுப்புகளை இயக்கக்கூடிய விஷயங்களை கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதுல ஒண்ணா கத்துக்க தேர்ந்து அதுல வந்து நாங்க எக்ஸ்பீரியன்ஸும் எடுத்தோம். எல்லாருக்கும் போய் கொடுத்தோம். அதுல 2 பேருமா கணவன் மனைவியா தான் நாங்க 2 பேருமே இதை சேர்ந்து கத்துப்போம். எந்த ஒரு வருமாவா இருந்தாலும், யோகா பயிற்சியா இருந்தாலும், அக்குபஞ்சரா இருந்தாலும். இப்ப இருவரும் பயனடைந்தோம். இருவரும் பாத்தீங்கன்னா ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் அந்த மாதிரி பயிற்சிகளை கொடுத்து வர்ம புள்ளிகளை கொடுத்து சரி செய்தோம், பலனடைஞ்சோம். எந்த ஒரு கலையை கத்துக்கிட்டாலும் நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்துதான் கத்துக்குவோம் அப்படின்னு சொன்னீங்க. அதை நாங்களும் பார்த்தோம். என்னன்னா, ஒரு மாதிரி கொல்லிமலைக்கு உங்களோட நாங்க வந்தப்பதான் அவங்க சாரை நாங்க மீட் பண்ணோம். ரொம்பவே ஒரு அன்பான ஒரு மனிதர். நீங்க 2 பேரும் சேர்ந்து கலைகளை கற்றுக்கொண்டதோடு இல்லாம அதை வந்து பலருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க செஞ்ச அந்த சேவை, சர்வீஸ் எல்லாமே வந்து ரொம்பவே அழகா இருந்தது. அதிகாலையில வந்து எங்களை எழுப்புறது, அதுக்கப்புறம் இதுக்கு அருவிக்கு கூட்டிட்டு போறது எல்லாமே வந்து அது வந்து ஒரு ஆன்மீக பயணம் மாதிரி இருந்தது. எங்களுக்கு ரொம்ப அழகா நிம்மதியா நாங்க வந்து ஃபீல் பண்ணோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீங்க தான் முக்கியமான காரணம். வந்து முதுகுல வந்து மூச்சு பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். அப்ப நீங்க தான் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுத்தீங்க. அப்போ நான் வந்து அதை நிறைய பேர்கிட்ட சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் உங்ககிட்ட வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு மனதளவுல நாங்க உணர்ந்ததுனாலதான் அந்த வந்து உங்ககிட்ட நாங்க கத்துக்கிறதுக்கே முயற்சி பண்ணோம். இன்றைக்கு வந்து நிறைய பேர் உங்களால வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் நல்லாவுமா இருக்கு. எந்தெந்த விதங்கள்ல நீங்க வந்து ஆயில் மசாஜ் கூட நீங்க பண்றீங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து இந்த வியாதிக்கு இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது ஏதாவது இருக்குதா? இல்ல எல்லாமே எல்லாருக்கும் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? அது என்னன்னு சொல்லுங்க. அது அம்மா சொன்ன மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா உண்மையதான். அதாவது எந்த வியாதிக்கு எந்த மாதிரி பண்ணும். இப்போ முட்டி வலின்னு வராங்க ஒருத்தவங்க அப்படின்னா, நம்ம முட்டியில என்ன சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு, அதை நாங்க ஆராய்ச்சி பண்ணோம். பார்க்கும்பொழுது வீக்கம் இருக்குதா, அவங்களுக்கு தொட்டு பார்க்கும்போது வலி உணர்வு இருக்குதா, இது மாதிரி அதை பார்த்துட்டு அதுக்கான விஷயத்த கரெக்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆயில் தெரப்பி கொடுத்து அந்த இடத்துல வர்ம புள்ளிகளை இயக்கி அவங்களுக்கு ஆயில் போட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிடும். சரிங்களா? வீக்கம் அதிகம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வர்ம புள்ளிகள் இயங்காது. அப்போ அவங்களுக்கு ஒத்தட முறைகள் அல்லது 10 முறைகளை யூஸ் பண்ணி அவங்களுக்கு சரி செய்யும். இது மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு இதே முறைகள் தான். வீக்கம் இருக்கிறதா இல்ல வலிகள் மட்டும் இருக்குதா அப்படின்னு பார்த்து நரம்பு வலி சார்ந்த வழியா எலும்பு சார்ந்த வழியான்றத நாங்க செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரிதான் நாங்க பயிற்சிகள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுவோம். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஒத்தடம் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் நிறைய பண்றோம் அப்படின்னு சொல்லி. நம்முடைய பாட்டி வைத்தியங்கள் கூட பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும். இந்த இந்த பிரச்சனையா இதை மாதிரி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாரம்பரியத்திலேயே அது ஊறி வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டதுனால யோகாக்கு அப்புறம் வர்மம்க்கு அப்புறம் வந்து அக்குபஞ்சர் இப்படி எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டதுனால உங்களுக்கு மிக சுலபமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதும் சுலபம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதும் சுலபம் இல்லையா உங்களுக்கு? அதை பத்தி ஏதாவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையோட ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கு நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது அனுபவங்களை சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா.
இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து எழுந்து நடக்கவே முடியல அவங்களுக்கு. நடக்க முடியாத நிலையில ரொம்ப கால், கை எல்லாம் உடம்பே வீக்கமா இருந்துச்சு அதிகமா. அவங்க நடக்க முடியாத வந்து ஃபோன் அடிச்சு, "இன்னைக்கு நீங்க வந்தா தேவலாம்." ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே அவங்க மூலியமா ஒருத்தவங்க ரெஃபரல் குடுத்தாங்க. அவங்களுக்கு சரி செய்து அவங்க பார்த்ததும் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. உடனே ஃபோன் அடிச்சு என்னதான் கூப்பிட்டாங்க. "நீ வந்துட்டு போயிடு." சரின்னு போய் பார்த்தேன். பார்த்த அளவுல உடல்ல அவங்களுக்கு நிறைய வீக்கம் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அப்ப வீக்கத்துல போயிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஆயில் போட்டு மசாஜ் பண்ணா அது அங்க எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த நீர் வீக்கங்கள் வத்த ஃபர்ஸ்ட் ஒத்தட முறையை ஃபாலோ பண்ணி தான் நான் அவங்களுக்கு ஒத்தடம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீர் ஒத்தடம் தான். நீர் ஒத்தடங்கள் கொடுத்து அந்த வீக்கம் ஒத்தன பிறகு வலி இருந்தது. வலிக்கு பாத்தீங்கன்னா உமி ஒத்தடங்கள் அப்படி கொடுக்க ஆரம்பிச்சேன். அந்த உமி ஒத்தடங்கள் குறைஞ்ச பிறகுதான் அந்த வீக்கம் குறைஞ்ச பிறகுதான் அடுத்ததாக நான் அந்த ஆயிலோ வர்ம புள்ளிகளும் இயக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒண்ணா சீராகி அவங்க உடலே சரியாயிடுச்சு. இன்னைக்கு நல்லா நடக்கிறாங்க. கோல் எடுத்துட்டு நடந்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு கோல் இல்லாம தானாவே நல்லா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க எனக்கும் டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் எல்லாம் போன்ல இருக்கு. நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்றேன். அடுத்ததான் நீங்க வந்து அக்குபஞ்சர் கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. நானும் கூட ஒரு 2 நிலைகள் படிச்சிருக்கேன். பட் அது கொஞ்சம் இந்த இந்த பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சாதான் அக்குபஞ்சர் கத்துக்கலாம் இல்லைங்களா? அந்த வர்ம புள்ளிகளெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அக்குபஞ்சர் போய் கத்துக்க முடியும். வர்மக்கலை கத்துக்கிட்டோன்னே அக்குபஞ்சர் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் எல்லாருக்குமே. அது எப்படி போனீங்க? எங்க போனீங்க? எப்படி கத்துக்கிட்டீங்க? அதுதான் வர்மம் முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா இந்த அக்குபஞ்சரை பத்தி ரொம்ப ஆர்வம் இருந்தது. ஏன்னா வர்மத்தின் மூலமா சரியாகாத இன்னும் சில பிரச்சனைகளை நம்ம வந்து அக்குபஞ்சர் மூலயமா சரி பண்ணலாம்னு ஒரு ஆர்வம் வந்ததப்போ அப்போ வந்து சர்ச் பண்ணப்போ பாத்தீங்கன்னா ஆரோக்கியா சென்டர் இந்த சென்டர்ல வந்து உங்களுக்கு வந்து பயிற்சி சொல்லித்தராங்கன்னு சொன்னதும் சரி நானும் என் கணவரை தேடி போய் 2 பேருமே ஜாயின் பண்ணி அதுல 6 மாதம் பேசிக் கோர்ஸ் கத்துக்கிட்டு அதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போ நிறைய விஷயங்கள் டக்கு டக்கு டக்குன்னு சரியானதும் மனசுக்கு ரொம்ப ஆர்வமாயி அதுக்கடுத்து அதுல டிப்ளமோ அட்வான்ஸ் டிப்ளமோ அப்படின்ட்டு அதுல படிச்சு அதுல இன்னும் நிறைய பேரை சந்திச்சு நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்து 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 சரி பண்ணி அதன் மூலியமா நிறைய இதை வளர்த்துக்கிட்டோம். அந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிறது வந்து அது மெல்லிய அந்த இன்ஜெக்ஷன் மாதிரி ஒரு ஊசி. அந்த ஊசியை கொஞ்சம் நம்ம ஒரு நரம்புல போடுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போடுவாங்க. அது வந்து வேற நரம்பை டச் பண்ணிட்டா அவ்வளவுதான் சரியா போச்சு. வேற மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துரும். நான் இங்கேருந்து காரைக்கால் போய் கத்திட்டு வந்தேன் வாரம். அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து போட்டு விட்டுடுச்சு. அவங்க அப்படியே வழியில துடிக்கிறாங்க கிடந்துட்டு. அப்புறம் மாஸ்டர் ஓடி வந்து டக்குன்னு அதை எடுத்து இச்சினோண்டு ஊசி தான். அது அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைய கொடுத்துருது. நீங்க எப்படி அந்த நரம்புகளை கண்டுபிடிக்கிறீங்க? அக்குபஞ்சர் புள்ளிகள் மூலயமா அம்மா சொன்ன மாதிரி அதுல இன்ச்சி இருக்கு. அதுல வந்து சுன் அப்படின்னு ஒரு அளவு கொடுப்பாங்க. அதுல ஆஃப் 1 1.5 அப்படின்னு 3-4 விதமான ஊசிகள் நிறைய நீளமான ஊசிகளும் இருக்கு. நாங்க வந்து இந்த அவங்க சொல்லி கொடுத்த முறைப்படி 12 கிங்ஸ் ஆஃப் ஆர்கான்னு சொல்லுவாங்க. ராஜ உறுப்புகள். அந்த ராஜ உறுப்புகளை ஸ்டிமுலேட் பண்றதுதான் அதனுடைய முக்கியமான குறிக்கோள். ஏன்னா ராஜ உறுப்புகள் நல்லா இயங்கிடுச்சுன்னா உடல் இயக்கங்கள் சரியாயிடும். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காத்தோட்டம் சரியாயிடும். அதனால அந்த சுண்ணு அளவு வச்சு கரெக்டான இடத்துல குத்துறதா ஒரு திறமையான அக்குபஞ்சருக்கான ஒரு நல்ல ஒரு திறமை. அதை பயன்படுத்தி தான் நாங்க நரம்புகள் இல்லாத அந்த ஆர்கானை மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த முயற்சியை கொடுத்தோம். அவ்வளவுதான். அது அந்த இன்ஜெக்ஷன் இல்லாம கூட கைகளால கூட வச்சு இந்த பக்கம் ஒரு 20 தடவை, அந்த பக்கம் ஒரு 20 தடவை, ஸோ அது மாதிரி பண்ணா கூட சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை விட எஃபெக்ட் இதுல அதிகமா இருக்குமா? ஆமாங்கம்மா. அதாவது ஸ்டிமுலேஷன் வந்து அக்கு ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அது அக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுலயும் மூலியமாவும் நிறைய விஷயங்கள் சரியாகும். அது வர்மத்தினுடைய தொடர்பு தான் வரும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கு பஞ்சர் வந்து அதை விட நல்ல பாயிண்ட் வந்து ஒர்க் பண்ண வைக்கும் அக்கு ப்ரெஷரை விட. ஓகே. அக்கு பஞ்சர், அதுக்கப்புறம் வந்து யோகா, அதுக்கப்புறம் பர்மக்கலை, அதுக்கப்புறம் வந்து ஆயில் மசாஜ். ஸோ இத்தனை கலைகளையும் நம்ம கத்துக்கிட்டதுனாலயே நமக்கு வந்து எல்லா உடல்ல உள்ள பாகங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சு செய்யறீங்க.
ஸோ இப்படி வந்து பல விஷயங்களை வந்து ஒருத்தர் கத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அதுவும் ஒரு பெண்மணியா இருந்துக்கிட்டு பல நேரங்கள்ல வந்து இரவு நேரங்கள்ல தான் வந்து தொலைபேசி வரும். நமக்கு எனக்கு உடம்பு முடியல, வாமா வந்து பாரு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நேரங்கள்லயும் நீங்க வந்து போறீங்க, அவங்களுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது உங்களை வந்து நிச்சயமா பாராட்டியே ஆகணும். அது மாதிரி எல்லாம் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்த உங்களால சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாங்கம்மா. அதாவது கிளையண்ட் காலு அப்படின்னு சொன்னா, என்னுடைய கையும் காலும் தானா இயங்கும். அப்படி வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் குடுத்துருவேன். வீட்ல வந்து மாமியார் கிட்ட நீங்க இத செஞ்சுருங்க. ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு இந்த தகவல் வந்திருக்கு. அவங்கள போய் நான் பார்க்கணும். அதுக்கு அடுத்த வேலைகளா இது இருக்கக்கூடியது அவங்கவங்களுக்கு பிரிச்சு குடுத்துருவேன். குழந்தைகள்கிட்டயும் சொல்லிட்டு, நான் டக்குன்னு ஆன் த ஸ்பாட்ல அந்த யாரு அவங்க கால் பண்ணாங்களோ அவங்க வீட்டுக்கு இத்தனை நிமிடங்கள்ல வந்து நிப்பேன்றதையும் தெரிவிச்சு அதே நேரத்துக்கு போய் நிப்பேன். அவங்களும் என்கிட்ட வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அக்குபஞ்சர், வர்மா, தெரப்பி இதெல்லாம் விட அவங்களுக்கு என்ன செய்யுது, எந்த மாதிரி தொந்தரவு இருக்குதுன்றத அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவேன். பேசி அன்பா அவங்க கிட்ட அதை வந்து விளக்கம் சொல்லி அவங்களுக்கு தெரியும் போதே ஒரு அன்பான அந்த தகவல்களை அவங்க பரிமாற்றும் போதே அவங்களுக்கு பாதி வியாதி சரியான மாதிரி ஒரு மனநிலைக்கே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பாயிண்ட்டை ஒர்க் பண்ணி அக்குபஞ்சரோ இல்லை அவங்களுக்கு என்ன தெரப்பியோ அதை கொடுத்து சரி பண்ணும்போது அவங்க ரொம்ப ஆத்ம திருப்தி ஆகி அடுத்தடுத்து அவங்க மற்றவங்களுக்கு ரெஃபரல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல அது அது உண்மை. அது என்னன்னா, ஐயோ கையை வலிக்குது, காலை வலிக்குது. நம்ம அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒரு சீரியல்ல வந்து இந்த இடத்துல வலிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே ஊர்ல நிறைய பேர் வந்து டாக்டர்கிட்ட ஐயோ எனக்கு கையை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஏதோ செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர அதற்கான விஷயங்களை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நீங்க போய் அவங்க கிட்ட ஒரு ஆறுதலா பேசும்போது இதுதான் விஷயம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனதளவுல அதுல தயாராகிடுறாங்க. சரி நமக்கு இவ்வளவுதான், பெருசா நினைச்சோம் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட வந்து அந்த எனக்கு வந்து கண்ணுல வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷா ஆனோடனே நமக்கு ஒரு விஷயங்கும் போது அதை சார்ந்த பல விஷயங்கள் ஞாபகம் வந்துடும். உடனே யூடியூப பாக்குறோம், ஆஹா என்னடா கண்ணு திறந்திருக்கே, கேன்சரா இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வரும். ஒன்றும் இல்லைம்மா பிரச்சனை இல்லை, சூடாயிடுச்சு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க. உடனே அந்த ரெட்டிஷ் மறைஞ்சு எனக்கு வந்து அந்த உறுத்தல் குறைஞ்சி ரொம்பவே நல்லா ரிலாக்ஸா இருந்தது. அப்பதான் புரிஞ்சுது நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களில நிறைய தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி நிறைய கவலைப்பட ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த கவலைகளை கொஞ்சம் தூக்கி தள்ளி வச்சாலே நமக்கு வந்து வியாதி வந்து சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா இப்ப கேட்டிருந்தாங்க. அதாவது மனசுல வந்து ஃபர்ஸ்ட் வியாதி வர்றதுக்கு முன்னாடி வலிகள் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த பயம், அந்த வலி வந்த இடத்துல என்னென்னலாம் நடந்துருமோ. இப்போ ஒரு இடத்துல வலின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன நினைப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த வலி அதிகமாயிடுமோ, இந்த வலினால என்னால மீளவே முடியாதா, இந்த வலி தொடர்ந்து இருக்குமா, இந்த வலினால அந்த இடத்துல எலும்பு பாதிச்சிருக்குமா, நரம்பு இப்படி கற்பனை உலகத்துக்கே போயிடுவோம். அப்போ நாங்க போயிட்டு அவங்கள கிளைண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த கைவலி எதனால வந்திருக்குதுன்ட்டு அவங்க கிட்ட கொஸ்டின் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு. அதை வச்சு இதனாலதாம்மா இந்த கைவலி வந்திருக்கு, உங்களுக்கு ஓட்டத்தடை பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு நீங்க இந்த ஏதாவது ஒன்றை இடிச்சுக்கிட்டோ இல்லை ஏதாவது ஒன்றை தூக்கியோ அதிகமான பலுவை தூக்கியோ வந்திருக்கலான்றத அவங்களுக்கு புரிய வச்சிடும் போதே அவங்களுக்கு பாதி அந்த இடத்துல அந்த வலியே பாதி குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வர்ம புள்ளிகளை நம்ம ஆக்டிவ் பண்ணி ஒரு ஆயில் போட்டு ஒரு மசாஜ் கொடுத்ததும் அவங்களுக்கு அது ரிலீஃபாகவே ஆயிடும். ஒரு சிட்டிங் மேக்சிமம் போனால் 2 சிட்டிங் தான் இந்த மாதிரி கை வலி கால் வலி. அதிகமான உடல் தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 சிட்டிங் 10 சிட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுலேயே நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம். இதுதான் எங்களுடைய பயணம். நீங்க சொன்னீங்க இது மாதிரி வந்து அவங்க கிட்ட நாங்க பேசியே கொஞ்சம் அவங்கள சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் மனம் சார்ந்த பிரச்சனைகளும் ரொம்ப அதிகமா இருக்கும். தனியா இருக்கிறோம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ, ராத்திரில ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இப்படிலாம் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கற்பனை பண்ணி பண்ணியே அதை வந்து வியாதியையும் அதிகமாக்கிக்குவாங்க, மனசையும் ரொம்பவே காயப்படுத்திக்குவாங்க. அப்படிப்பட்ட சில பேருக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஆறுதலா அந்த நேரத்துல என்ன அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுவீங்க, எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்க.
அம்மா சொன்ன மாதிரி ஒரு கிளைண்ட் என்கிட்ட இருந்தாங்க. அதாவது பூனை கண்ணை முடிச்சுன்னா பூலோகமே இருண்டுடுமான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த அம்மா பார்த்தீங்கன்னா 2 வருடமா ஆப்ரேஷன் பண்ணி கால்ல முட்டியில வந்து நாம வந்து பெட் ரெஸ்ட் தான் டாக்டர் சொல்லிட்டாரு. அது அவங்க மைண்ட் செட்டாவே மாத்திட்டாங்க. மாத்திட்டு என்ன பண்ணாங்கன்னா, கால் வராது நமக்கு இனிமே, நம்ம படுத்த படுக்கையா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடப்பாங்க. அதாவது பாத்ரூம் போகக்குள்ள வந்து வந்து படுத்துப்பாங்க. அவரு அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ண அவங்க கணவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, வேலைகள செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. சரி நம்ம மனைவியால முடியல போலன்ட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதையே தன்னுடைய உடலுக்கு சாதகமா மாத்திக்கிட்டு, இவங்க படுக்கிறது, தூங்குறது இப்படியே இருந்து, உடல்ல பார்த்தீங்கன்னா, உடல் செல்கள்லாம் அப்படியே வலுவிழந்துருச்சு. கை சதைலாம் தொங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் போயிட்டு அப்புறம் ஒருத்தர் மூலியமா ரெஃபரல் குடுத்து போய் பார்த்தபோது, ஃபர்ஸ்ட் அவங்கள வியூ பார்த்ததே சொல்லிட்டேன், "அம்மா நீங்க ரொம்ப நாள் படுத்துட்டு இருந்தீங்களா?" "ஆமாம்மா" அப்படின்னாங்க. "நீங்க ஏன் ரொம்ப நாள் படுத்தீங்க?" "இந்த மாரி கால்ல ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு நீங்க யார் சொன்னா உங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு, நீங்க எழுந்து பொறுமையா உட்காருங்கன்னு" அவங்கள உட்கார வச்சு, ஒரு ட்ரீட்மெண்ட்டா ஒன் பை ஒன்னா அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சர் குடுத்தேன். அதுக்கப்புறம் ஆயில் தெரப்பி குடுத்தேன். அதுக்கப்புறம் வர்ம புள்ளிகள இயக்குனேன். அதுக்கப்புறம் நம்ம யோகா பயிற்சிகள தொடர்ந்து குடுக்க ஆரம்பிச்சு, காஃப் மசில் எக்சர்சைஸ் அந்த மாதிரி நெறைய குடுக்க ஆரம்பிச்சு, அவங்க காலே இன்னைக்கு அந்த சதை தொங்குன சதையெல்லாம் வலுவாகி இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. பாசிட்டிவ் அவங்களுக்கு பேசி பேசி பாசிட்டிவ் எனர்ஜிய வர வச்சு, வீட்டு வேலைகள் அனைத்தும் உங்களால செய்ய முடியும்னு சொல்லி, இன்னைக்கு வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்றாங்க. அவங்க கணவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. தன்னுடைய மனைவிய சார்ந்து நான் வாழணுமா ஒரு பாரமா அவரு நெனச்சுட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சு நல்லா குடும்பமா இருக்காங்க. 2வது அவருக்கு டூர் ரொம்ப போகணும்னு ஆசை. இனி உங்க ஒய்ஃப கூட்டு நீங்க ஜாலியா போலான்னு சொன்னதும் அவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாரு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. வந்து ஒரு டாக்டர் கூட சொன்னாரு, நீங்க பேசாம உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்க மூட்டு எலும்பெல்லாம் தேயும். அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் அது வந்து ஆக்டிவா இருக்கும். சார் என்ன சார் அதிகமா வேலை செஞ்சா தேஞ்சு போகும்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன வேலை கொடுத்தாதான் அது தேயாதுன்னு சொல்றீங்க அப்படின்னது. இல்ல, நம்மளுடைய உடல் அமைப்பே நம்ம சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டே இருக்கும்போதுதான் அது வந்து நல்லா இருக்கும். நீங்க படுத்துட்டீங்க அல்லது உட்காந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு எலும்பும் தேஞ்சு போய் வீணா போயிடும் அப்படின்னு சொன்னாரு. இது வந்து நிறைய பேர், எங்களுக்கே அது வந்து ஒரு புது செய்தி. நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வந்து ரொம்ப நடந்தோம்னா கால் தேய்க்கிறோம் அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படி இல்லை, நம்மளுடைய பணிகளை நாமளே செஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்ப நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் நம்மள வந்து எப்பயுமே ஆக்டிவா வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கு நீங்க வந்து நிறைய விஷயங்களை எங்களுக்காக சொன்னீங்க. இப்போ நேயர்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். எப்படி இது எப்படி அது எப்படி நிறைய அந்த ஹார்ட் அட்டாக் விஷயத்துல வந்து கொஞ்சம் நிறைய பேரே பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு சாதாரணமா இப்படி இருந்ததுன்னா நீங்க நேரா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. அப்படி இருந்ததுன்னா நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம் அப்படிலாங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுங்க. உடல் இயக்கம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாதி தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தொந்தரவு எது வந்தாலும், நீங்க இந்த இடத்துல நம்மளுடைய கை கட்டை விரலும், இந்த ஆள்காட்டி விரலும் சந்திக்கிற இடத்துல ஒரு மேடு வரும். இந்த இடத்த பகுதிய நம்ம 21 முறை கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்தோம்னா போதும். நம்மளுக்கு வந்து இந்த பகுதியில இருக்கக்கூடிய அத்தனை தொந்தரவுகளும் நீங்கும். ஆர்ட் சம்பந்தமான தொந்தரவுகள் கூட இதுல அந்த அந்த நேரத்துக்கு உங்களுக்கு இது பலன் அளிக்கும். டாக்டர்கிட்ட போற வரைக்கும் இது நல்லாவே உங்களுக்கு பலன் கொடுக்கும். அப்படி ஏதாவது அடிபட்டு நமக்கு பிளட் கரெக்டா அந்த பாயிண்ட் கொஞ்சம் காட்டிடுங்க. இப்படி வச்சோம்னா நம்ம கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சந்திக்கிற இடத்துல இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேடான பகுதி வருது இல்லைங்களா, இந்த இடம் தான். இதுதான் அந்த புள்ளி. நம்ம கட்டை விரலாலோ ஆள்காட்டி விரலாலோ ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த இடத்த நம்ம இயக்கணும். ப்ரெஷர் கொடுக்கும்போது கை விரல்களை விரிச்சிட்டு அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு கை விரல்களை விரிச்சிட்டு நல்லா நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த மாதிரி 21 முறை வலச்சுழலாவும் 21 முறை இடச்சுழலாவும் கொடுத்துட்டு ஒரு ப்ரெஷர் கொஞ்ச நேரம் கொடுத்துட்டோம்னா போதும். அந்த இடம் ஆக்டிவ் ஆயிடும். 2 கைகள்லையும் கொடுக்கணும். வலது இடது 2 கைகள்லையும் நம்ம இந்த விஷயத்த கொடுத்தோம்னா தலையில இருந்து இடுப்பு வரைக்கும் இருக்க தொந்தரவுகள் அனைத்துக்கும் நிவாரணம் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது இடுப்புல இருந்து நமக்கு பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் சரியாகணும்னா கரெக்டா மோதிர விரலுக்கும் அதுக்கு பக்கத்து விரலுக்கும் இருக்கக்கூடிய புள்ளி, இந்த புள்ளியில வர்ம புள்ளிய நம்ம அழுத்தத்தை கொடுக்கணும். அதாவது 21 முறை வலச்சொல் 21 முறை இடச்சொல்ல கொடுத்து நம்ம ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்கணும். மயக்கம் போன்ற தொந்தரவுகள் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கரெக்டா இந்த கட்டை விரலுக்கு இந்த கட்டை விரலும் அந்த நகமும் சதையும் சந்திக்கிற இடத்துல
அந்த இடத்துல ப்ரெஷர் பாயிண்ட் 2 கால்களையும் நம்ம கொடுக்கும் பொழுது மயக்கமே தெரியும். யார் மயக்கம் அடைந்த நபரா இருந்தாலும் அவங்க மயக்கத்திலிருந்து விடுபடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கரும புள்ளிய நான் நிறைய தடவை இயக்கியிருக்கேன். ஆனா ஒரு தடவை அரசியல் நிகழ்ச்சி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து ஒரு அம்மா வந்து மயக்கம் அடைந்த நிலையில உள்ள போறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கும் போது அவங்களுடைய கால் கட்ட விரல இந்த மாதிரி இயக்குனதும் அவங்க எழுந்து நின்று உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அப்புறம் சரி பண்ணியாச்சு. சரிங்களா? அதே மாதிரி உடல்ல வந்து உடனே ரத்தம் வருது. எந்த பகுதியில ரத்தம் வந்தாலும் அந்த ரத்தத்தை நிறுத்தவே முடியல அப்படின்னா நம்மளுடைய மூக்குக்கு கீழே உதடுக்கு மேல நடுப்பகுதியில இந்த வர்ம புள்ளியை இயக்கும் பொழுது நமக்கு அந்த ரத்தம் வர்றது ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது உடல் தொந்தரவுகள் அனைத்தும் ஏதாவது ரொம்ப பெயினா இருக்குது அப்படின்னா நம்ம தலை வலிக்குது அப்படின்னா இந்த இடத்துல ப்ரெஷர் அப்படியே ரிலாக்ஸா ஒரு 21 கிளாக் வைஸ் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். கைகள்ல வந்து ஒரு விரல்லையும் நம்ம இப்படி அழுத்தம் கொடுத்துட்டே வந்தாலே இந்த உடல் வலிகள்லாம் குறையும். அதுக்கு நாங்க சுஜோக் ரிங்குன்னு ஒண்ணு கொடுப்போம். அந்த ரிங்கை வந்து நல்லா போட்டு 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 எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த புள்ளிகள் அனைத்தும் இயக்கப்படும். அதுக்கு அடுத்ததான் காலில் சொல்லித்தரும் பாத சிகிச்சை. அந்த பாத சிகிச்சை மூலமா சரி செய்யும். பாத அக்கு பிரஷர்னு சொல்லித்தரும். அதுவும் சரி செய்யும் போது உடல்ல இருக்கக்கூடிய 3 ஓட்டங்களும் சரி செய்யப்படுது. உடல் சரியா. ரொம்பவே நன்றி. சிறப்பான ரொம்ப இதெல்லாம் வந்து சாதாரணமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய பயம் நம்மளை விட்டு போயிடும். சரி, இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே, இதை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கரெக்டான அந்த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை நாமளே தீர்த்துக்கலாம். எதுக்கும் பயப்பட வேண்டாம். நம்மளுடைய உடலுக்குள்ளேயே பல விஷயங்கள் இருக்கு, அற்புதங்கள் இருக்கு. அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் வந்து இருக்கு. நம்ம ஒரு இடம் வலிக்குது அப்படின்னு நினைச்சோம்னா நம்முடைய மனசு வந்து அந்த இடத்துலயே இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு நம்மளுடைய மனசு போக 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 அது தானா சரியாகக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து சயின்டிபிக்கா நிரூபிச்சிருக்காங்க. அதனால பெரிய விஷயங்கள் ஆகிடுமோ அப்படின்னு பயப்படாம மனதையும் உடலையும் தெளிவாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா மிகவும் சிறப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லலாம். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, நிறைய நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், நேயர்களுக்கும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கலைகளை கற்றுக்கொண்ட ஒரு பெண்மணியாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிமா. எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை அளித்த இந்த டிவிக்கு மூலமா நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அம்மா அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. வாழ்க.